பருத்தி பாருங்கள், நான் உள்ளே நின்றுன்னா எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு முக்கிடும். வெடிச்சிட்டு இதோ வெடிச்சிட்டு. இந்த எங்கள் ஊரில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பயந்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெடித்த பருத்தி எப்படி அப்படியே இருக்கும், எப்படி வெடித்த பருத்தி இப்படி எடுக்கவும் இப்படி ஈஸியாக வருதா, இந்த மாதிரி அந்த குழந்தையும் நல்லா முத்திட்டுனா, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னா அதுவாகவே தன்னால் வந்துடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த வளர்ச்சி அடையாத குழந்தைய இருந்தா இதுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. இதை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை இப்படி நிமித்தி இப்படி நிமித்து அதுக்கப்புறம் இப்படி எடுக்கிறோம்ல, இதுக்கு தான் வளர்ச்சி அடையாத குழந்தைய சொல்லுவாங்க. ஸோ வளர்ச்சி அடைந்த குழந்தை எப்படி இந்த பருத்தி எடுக்கும்போது அப்படி டக்குன்னு இப்படி வருதோ அந்த மாதிரி அது தான் ஆகணும். அது வந்துடும் தன்னால், அதுக்கு பயப்படலாம் வேணாம், அது வயிற்றை விட்டு வெளியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இவ்வளோ காடு இருக்குது. எனக்கும் இந்த பருத்தி எடுக்கும்போது தான் அவங்க சொல்கிறதுக்கு மீனிங்கே புரிஞ்சுது. கையெல்லாம் குத்தி விட்டுரும் நொறுன்னு. சன்செட்டு சன்ரைஸ் மார்னிங் அவ்வளோ கிளியராக தெரியல. ஓகே, தேங்க்யூ.